இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 121 சங்கீதம் 8 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த வார்த்தை நம்ம கேட்கும் போது ஏதோ டிராவலுக்காக, பிரயாண பாதுகாப்பிற்காக எழுதப்பட்ட ஒரு வசனம் போல இருக்கலாம். ஆனா இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிற அந்த காலங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் தேவாலயத்தை நோக்கி பிரயாணப்படும் போது இஸ்ரவேலர்கள் பாடுகிற ஒரு பாடல். இஸ்ரவேலர்கள் பாருங்க, தேசமெங்கும் பரவி இருப்பாங்க. வருஷத்துல 3 முறை தேவாலயத்திற்கு அவர்கள் கண்டிப்பா பண்டிகைக்கு வரணும். பண்டிகைக்கு வந்தா அவர்கள் ஒரு நாள்ல வந்துட்டு போக முடியாது. அங்க 7 நாள் அளவும் பண்டிகை கொண்டாட்டங்கள் இருக்கும். இவர்கள் வருவது ஒரு நாள் பிரயாண தூரம் மாத்திரம் இருக்காது, பல நாட்கள் இவர்கள் பிரயாணப்பட்டு கடந்து வர வேண்டியது இருக்கும். தேவாலயத்துக்கு வரும்போது இவங்க வெறுங்கையா வர முடியாது. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களின் முதற் பலன்களோட வரணும், முதல் தரமான ஆசீர்வாதங்களோடு வரணும். அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தன்னுடைய முழு குடும்பம்னா அவங்களுக்கு இருக்கிற வேலைக்காரிங்க எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்போ அங்க பிரயாணங்களிலே அவர்களுடைய தேவைகளுக்கு, அந்த பண்டிகை காலங்களிலே ஆலயங்களிலே தங்கி இருக்கிற நாட்களில் அவர்களுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் உண்டான காரியங்கள் எல்லாம் அவங்க கையில இருக்கு. இப்போ மொத்தம் அவங்க டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப டிராவல் பண்ணிட்டு வர்ற பாதைகளும் பாருங்க, அந்த நாட்களிலே திருடர்களின் தொந்தரவு அதிகமா இருக்கும். அப்போ ஒரு பக்கம் வீட்டை விட்டு பல நாட்கள் பிரயாணப்பட்டு ஆலயத்துக்கு வர்ற காரியம், வழியில வரும்போது கையில ஏராளமான ஆசீர்வாதங்களோடு வர்றதுனால திருடர்களுடைய தொந்தரவு, இவைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு அவசியம். அப்ப பாருங்க, அவங்க வழி நடந்து வரும்போது எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம், மலை மேல அந்த தேவாலயத்தை, அந்த நகரத்தை அவங்க பார்த்த உடனே தங்கள் கண்களை ஏறெடுத்து பாடுற பாடல் தான் இந்த 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை. நான் பாதுகாப்பா இருக்கணுமா? தீமையிலிருந்து நான் விலக்கி ரட்சிக்கப்படணுமா? பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் எனக்கு எந்த சேதமும் வராம இருக்கணுமா? என் ஆத்மா பாதுகாக்கப்படணுமா? என்னுடைய பிரயாணங்களிலே எனக்கு உண்டான பாதுகாப்பு எல்லாம் அவர்கிட்ட இருந்துதான். இதுதான் அவர்களுடைய விசுவாசம். அப்ப பாருங்க, வெளியில வந்த அவர்களுக்கு வீட்டுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பா இருக்கிறார், வெளியில பிரயாணப்படுகிற அவர்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார் என்பதை உணர்ந்து பாடின ஒரு பாடல். அது போல இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை காவல் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா விதங்களிலும் பாதுகாப்பு தருகிறவராய் அவர் இருக்கிறார். அதனால ஒரு நாளும் பாதுகாப்பை குறித்து நீங்க சந்தேகப்பட வேண்டாம். என் வீடு பாதுகாப்பா இருக்குமா? என் உடைமைகள் பாதுகாப்பா இருக்குமா? என் பிள்ளைகள் பாதுகாப்பா இருப்பாங்களா? என்னுடைய ஆஸ்திகள் பாதுகாப்பா இருக்குமா? என்னுடைய வாகனங்கள் பாதுகாப்பா இருக்குமா? என்னுடைய பணங்களும் விலை உயர்ந்த பொருட்களும் ஆபரணங்களும் பாதுகாப்பா இருக்குமா? இதே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரியா இருக்கு. இதே நினைச்சு அவங்களுக்குள்ள மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. நிம்மதியா அவங்களால இருக்க முடியல. எங்கேயாவது வெளியில போனா அவங்களால நிம்மதியா தங்க முடியல. உடனே திரும்பி ராத்திரியா வந்துடணும்னு நினைக்கிறான். இப்பெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம இந்த உலகத்துல பார்க்கணும். ஆனா தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பா இருக்கு. விசுவாசிங்க, உங்களை காக்கும்படிக்கு வழி எங்கிலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்க குடியிருக்கிற உங்க வீட்டை சுற்றிலும் தேவனுடைய தூதர்களின் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. அவருடைய அனுமதியின்றி எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறதில்லை, நடக்க போறதில்லை. நீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதை விசுவாசிங்க. இதை நம்பி வாழுங்க, நிம்மதியா இருப்பீங்க. தகப்பனே, எங்களுக்கு தேவையான மன நிம்மதியை நீங்க தருகிறவரா இருக்கீங்க. ஆகவே பாதுகாப்பை குறித்து அங்க எந்த விதத்திலும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு காவலா இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.